கொஞ்சம் சேஃப் இல்லாம இருக்கும், பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். கொஞ்சம் சேஃப் இல்லாம இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன ரோடா இருக்குமா பிரதர்? ரோடு தான் அது, நம்ம இப்படி போறது கூட கொஞ்சம் வளைவு வர மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கைஸ், பன்றிமலை வழியா கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். செம்ம அட்வென்ச்சரான ரூட்டுங்க. இங்க பாருங்க, அவ்வா பக்கால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நீங்க பாரு, அவ்வா இங்க பாரு, நம்மள மொத்தமா நிப்பாட்ட ஆள் வந்துட்டான் பாருங்க. ஒரே ஒரு வண்டி போற வழி தான். பியூட்டிஃபுல் கைஸ். சரட்டுன்னு உள்ள வந்துடுறாங்கடா. அது சின்ன வண்டியிலே வர்றாங்க. வர்றவங்களாம் பெரிய பெரிய 407 வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்கடா அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போது சரட்டுன்னு உள்ள வர்றான். இடையில இந்த கௌசிக்கு வந்தா விட்டான்டா. வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். வேற வழியே இல்லை எங்களுக்கு. ஒரு பொறுமை வேணாம். புதுசாக வருவாங்க பசங்க, கொஞ்சம் மெதுவாக போவோம். ஆரம்பத்திலேயே பயமுறுத்துறமே. அங்கே ஒருத்தர் எழுதி போட்டிருக்காராம், வாழ்க்கையில் முந்துங்கள், வாகனத்தில் முந்தாதீர்கள்னு. குளிர்காய ஆரம்பிச்சிட்டாங்க. 10 ரூபாய்க்கு 7 பணியாரம் கொடுத்தாங்க. நல்லா வயிறு சும்மா கும்முன்னு ஆகிப்போச்சு. ஆளுக்கு 5 கொடுங்க. இன்னைக்கு உங்கள் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றத நான் பார்த்துட்றேன். காசு இல்லை பாட்டி, என்ன பாட்டி பண்ண? 2 பேர் ஓசியாக வந்துட்டான் போல. தாண்டிக்குடி வழி ஒருத்தான வழின்னு தான் சொல்லுவேன். ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். நிறைய நேச்சரான பிளேஸுக்கு போவோம். நிறைய இடங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வரீங்க. எல்லாருக்கும் புது புது இடங்களை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானலுக்கு எக்கச்சக்கமான ரூட்டில் போயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தேனி வழி போய் அங்கே இருக்கக்கூடிய அடுக்கம் வழியாக கொடைக்கானல் போயிருக்கோம். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பழனி வழியாக மேலே போனீங்கன்னா கொடைக்கானல் போகலாம். அந்த ரூட்டுமே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு வரவங்க அந்த கொடை ரோடு வழியாக நிறைய பேர் போவாங்க. அது யூஸ்வலான ரூட்டு. பட் நம்ம அட்வென்ச்சராக இருக்கக்கூடிய ரூட்டுகள் எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் தான் போக போகிறோம். பட் கொடைக்கானல் எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்றிமலை வழியாக தாண்டிக்குடியை பிடிச்சி அதுக்கப்புறம் பண்ணக்காடு போய் அதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானல் போக போகிறோம். இந்த ரூட்டில் என்னங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே அந்த சைடு வண்டியை விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ரூட்டு. நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இயற்கையோட அழகாக சூப்பராக கொட்டி கிடக்குதுங்க. எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டே போக போகிறோம். ஸோ கொடைக்கானலுக்கு பன்றிமலை வழியாக சூப்பராக போக போகிறாங்க. யூஸ்வலாக போகிற ரூட்டை காட்டிலும் ஒரு 20 கிலோமீட்டர் அதிகமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் போவோம். பட் அந்த ரோடு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கு உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ். கொடைக்கானலில் பன்றிமலை ரூட்டு வழியாக சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. வாங்க. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ், இப்போ இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வத்தலக்குண்டில் இருந்து ஒரு கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த பிரிவில் தாங்க இருக்கும். ஸோ இந்த பிரிவு தான் பார்த்தீங்கன்னா பன்றிமலைக்கு போகக்கூடிய வழிங்க. பார்த்தீங்களா, இந்த பிரிவு தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இதுதான் இந்த NH தேனிக்கு போகிறது. இப்படி நேராக போனீங்கன்னா கொடரோட பிடிச்சி நீங்கள் அப்படியே போயிடலாம் கொடைக்கானல். பட் இந்த ரூட் எடுக்கணும், சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூட்டை எடுத்திங்கன்னா நேராக பன்றிமலை போகும். பன்றிமலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி, அப்படியே பிடிச்சி நம்ம கொடைக்கானல். எப்படி பிரதர் இருக்கும் அந்த ரோடு? எப்படி பிரதர் இருக்கும்? கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சேஃப் இல்லாம இருக்கும், பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன ரோடாக இருக்குமா பிரதர்? ரோடு தான் அது, நம்ம இப்படி போறது கூட கொஞ்சம் வளைவு வர மாதிரி இருக்கும். ஆனா அப்படி வளைஞ்சு இப்படி டேஞ்சராக இருக்கும். கொஞ்சம் பாதுகாப்பாக போகணும். வளைவு அதிகமாக இருக்கும். சரிங்க பிரதர், எடுத்து பார்க்கலாம். மனோ விக்ரம் ட்ரை பண்ணி பாருங்க. பாய் பிரதர், பார்க்கலாம். கைஸ், ரூட்டை பாருங்க, அவ்வளோ சீனிக்காக இருக்குதுன்னு. அப்பா செம்ம அழகுங்க. இந்த மாதிரி ரூட்டை தாங்க நம்ம எதிர்பார்க்குறது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம அடுக்கம் வழி போயிருப்போம். நீங்கள் அடுக்கம் வீடியோ பார்க்கலாட்டி தயவு செஞ்சு பார்த்துருங்க. அந்த ரூட்டு நல்லா இருக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி ரூட்டு, அந்த பழனிலேருந்து கொடைக்கானல் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சீனிக்காக இருக்கும்.
நிறைய மலைத்தொடர் இருக்குது. அப்படியே அந்த மேலே இருந்து அந்த கீழே இருக்கக்கூடிய டேமை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும். ஆனால் இந்த வியூவை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது இந்த தாண்டிக்குடி பாதையை மட்டும் நான் எடுத்தது கிடையாது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். சரி இன்னைக்கு கண்டிப்பாக தாண்டிக்குடி வழி தான் போகணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். பார்த்துடலாம் எந்த அளவுக்கு சீனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வழியும் போயிட்டோம்னா நம்ம எந்த வழி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத ஈஸியாகவே சொல்லிடலாங்க. அதனால் வீடியோவோட எண்டில் எந்த ரூட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா பிரதர்? பன்றி மலை எங்கிட்டு போகிறது ப்ரோ? இதே ரூட்டு தானே ப்ரோ? ரைட் எடுத்துக்கிறவா? அவ்வளோ தெரியுதா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வீரன்பட்டி அதை கடந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டருங்க. சரிங்களா? எல்லாமே நல்லா மலைப்பாதை தான். உள்ள ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அதையும் காட்டுது. அப்படியே போகலாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. ஒரு சூப்பரான பிரிட்ஜு. நல்லா நேருக்கு நேராக மலை இருக்குது. செக் போஸ்ட் வந்துருச்சுங்க. யார் எதுவும் கேட்காதனால நம்ம மாடு போயிடணும். அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செக் போஸ்ட்டை கடந்தாச்சு. சரிங்களா? இதுக்காக பாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பட் ஒன்றும் கேட்கல. மேபி இந்த செக் போஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், ஒன்றும் தெரியல. பட் ஓகே தான், அப்படியே கிளம்பி போகலாம். பசங்களாம் சூப்பராக கிரிக்கெட் விளாட்றானுங்க. இந்த மாதிரி மலைத்தொடருக்கு அடிவாரத்தில் அப்பா 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 பக்காங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. அடிவாரம் வந்துருச்சு. அடிவாரத்துலேருந்து மேலே ஏறலாம். மலைப்பாதை எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரியுது. கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஏன்னா வர்ற வழியில் நிறைய பேரை பார்த்தவங்க எல்லாருமே எதுக்குப்பா இந்த வழியில் போகிறீங்க, நேராக அந்த கொடரொட்டு வழி போகலாம்ல அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் நமக்கு இந்த ரூட் எடுக்கணும்னு அவ்வளவு ஒரு ஆர்வம், அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு. நிறைய இருக்கு பாரு. அண்ணன் என்ன என்னண்ணே ரெண்டுக்கு நடுவில் பூந்து போயிடலாம் நினைச்சிட்டேன் தம்பின்றாரு. பாருங்க ஃபுல்லா சீமக்கருவில் அப்படியே மறைச்சு அப்படியே கூடார மாதிரி நம்மளை வளைச்சு நிற்கிது. நிறைய பேர் அங்கே சொன்னாங்க கொஞ்சம் வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், நம்மளோட லக்கு தப்பிச்சு போக முடியுதான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்படி தாங்க நிறைய வழியில் சொல்லியிருக்காங்க. வால்பாறை சொல்லியிருக்காங்க, இந்த சைடு பழனி ரூட் வழி சொல்லியிருக்காங்க, அடுக்க ரூட் வழி சொல்லியிருக்காங்க. எல்லா இடங்களையும் போகிறோம், ஒரு அனிமலை கூட எங்களால் பார்க்க முடியல. அவை வர்ற வேகத்தை பார்த்தா நம்மளும் நேராக தேனிக்கே கொண்டு போயிடாம போலடா டே. பக்காங்க, ரியலாகவே ஒரு நல்ல காட்டுக்குள்ளே போகிற அந்த அட்வென்ச்சர் ஃபீல் இருக்குங்க. தாண்டிக்குடிக்கு இன்னும் 25 கிலோமீட்ரு. அப்பா தாண்டிக்குடி. ஒரு அணில் அடிச்சிட்டானுங்க. வாங்க தம்பி வாங்க தம்பி, பக்கா கொடுங்க தம்பி. செம்மையாக போயிட்டு இருக்குங்க. மேலே ஏறி போய் நின்று பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. சரிங்களா? பக்காங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அங்கே பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே வாங்க மேலே ஏறி போகலாம். செட்டிங்க சூப்பராக இருக்கு பாருங்க. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. சுற்றி போகுது போங்கயா. பார்க்காங்க நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாரு. இங்கே தேனி தான் ப்ரோ. எங்கண்ணா ப்ரோ? என்ன பேர்? புல்லாவெளி. அங்கே ஃபால்ஸ் இருக்குங்களா ப்ரோ? ஆமாங்க. அது என்ன டேம் பிரதர்? அந்த ஆத்தூர் டேமா?
காமராஜர் அணை, ஆத்தூர் காமராஜர் அணை. நீங்கள் இங்கே தானே ப்ரோ லோக்கலா? அப்படிங்களா? சின்னாலப்பட்டி. பரபரையாக இருக்கும், தண்ணி ஓடும். இந்த சைடுலேருந்து அந்த சைடில் போகிறதுக்கு ஒரு வாக்கிங் பிரிட்ஜ் போட்டு இருக்கு. ஓகே, அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க? புல்லாவெளி. அப்படியே போர்டு போட்டிருக்கோம், அங்கே இருந்து இறங்கிக்கலாம். சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அப்படியா? சரிங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பாய். பாய்ங்க. பாய்ங்க. பாய் ப்ரோ. ஓகேங்க, பாய்ண்ணா. பாய் தம்பி. கிளம்பிடுங்க தம்பி நீங்களாம். செமங்க, பக்காவாக இருக்கு. ஐயோ, அப்படியே எல்லாமே கிரீனரி. அங்கே ஆள் இருந்தனால நான் சரியாக பேசலை, பட் அவ்வளோ அற்புதம். அவங்கள லோக்கல்ஸ் தான், நமக்கெல்லாம் நிறைய ரூட்டு தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பக்கா தான். சரிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்க, அப்பா அற்புதமே, அழகு. இப்படிலாம் சொன்னாதான் வீடியோ ஓடுன்னு சொல்லி பின்னாடி இருக்க பையன் சொன்னான். இந்த பையன் தான். அதனால நம்ம சொல்லுவோமே அப்படின்னு சொல்லியாச்சு. அப்பா எவ்வளோ ஒரு பக்காவான வியூ பாருங்க. அவ்வா, அதான் நம்ம அங்கேருந்து பார்த்தோம் மேலே இருந்து. காமராஜர் ஆத்தூர் டேமு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க, பக்காவாக இருக்குது. சிறப்பு, அருமை. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். சரிங்களா? அங்கே போகிறோம். எப்படி குரங்கு நிற்கிது? கொட்டைக்கானல்னாலே குரங்கு தாங்க. போடுறோம். இந்த குரங்குக்கு குட்டுவாஸ் கொடுக்கறது, இல்லாட்டி சாப்பாடு கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் பாட்டுக்கு போங்க, அது பாட்டுக்கு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் செம்ம ரூட்டுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரூட்டு. இங்கே பாரு தம்பி, இந்த மலை பக்கத்தில் வந்துருச்சுடா, அழகாக இருக்குடா. பார்ப்போம்மா, சரக்குன்னு வருவானே எவன் வந்தாலுமே. இங்கே போடுறோம், இங்கே போடுறோம். இது என்னடா தம்பி, பட்டுப்பூச்சியா? அந்த குளம் என்ன குளம் பார்த்தியா? பாலா கொலா. டேய் செம்மடா, ஏதோ அவதார இடத்துக்கு வந்த மாதிரியே இருக்குடா எனக்கு. டேய் இங்கே பாடுறா. அவ்வா, இங்கே பாரு, நம்மளை மொத்தமாக நிப்பாட்ட ஆள் வந்துட்டான். பாருங்க, ஒரே ஒரு வண்டி போகிற வழி தான். பியூட்டிஃபுல் காய்ஸ், மிரட்டிருச்சு போக. இந்த ரூட்டுக்காகவே நீங்கள் வந்துடலாங்க, ஒர்த்து. நம்ம அடுக்கம் வழி போகிறது, பழனி வழி போகிறதுலாம் சைடில் ஃபுல்லாக மரங்களாக இருக்குங்க, அந்த அழகை பார்க்க முடியாது. இது எல்லாமே மலைங்களாக இருக்குங்க. சரிங்கண்ணா. ஊர் பேர் என்ன சொன்னீங்கன்னா? ஊர் பேர் புல்லாவெளி. சிறப்பு கைஸ். சரிங்கண்ணா, இந்த ரைட்லண்ணா? சரிங்கண்ணா. இல்லை குளிக்கலண்ணா, ஜஸ்ட் பார்க்க தான். அது பிரிட்ஜ் இருக்கு, அது வழி போயிடும். இதே பாதை, அந்த பள்ளம் தான் ஃபால்ஸ். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. என்ன ஊரா சொன்னாங்க? புல்வெளி இல்லைடா, இல்லை ஏதோ புல்லாவெயில். செம்மையாகடா டே தம்பி, சிறப்புடா. புல்லாவெளின்னு சொன்னாங்கடா. இது வழி போனோம்னா சூப்பரான ஃபால்ஸை பார்க்கலான்ட்டாங்க. அதனால் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கேன் கைஸ். ஆனால் சரியான இறக்கம். திரும்ப வரும்போது தம்பி நடந்து தான் வருவான், நான் மட்டும் பைக்கில் வந்துடுவேன். பியூட்டிஃபுல்ரா தம்பி, சிறப்பாக இருக்குடா இந்த ரோடே. நல்லா பலாமரம் நிறைய இருக்குங்க. பூக்களெல்லாம் பாருங்க, சும்மா அப்படியே ரெட் கலரில் தக்க 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 மின்னுதுங்க. வாக்கிங் பிரிட்ஜ் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கேருந்து பார்த்தாலே ஃபால்ஸ் தெரியுன்னு சொன்னாங்க.
சத்தம் கேக்குதா? என்னடா ஃபால்ஸாவே மூடிட்டாங்களா? இந்த சைடா? ஏன் தண்ணி இல்லையே தம்பி? தண்ணி போகுதா? ஏன் தண்ணி போகுதுன்னா கண்டிப்பாக ஃபால்ஸ் இருக்குங்க. அப்பா 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 அப்பா, உள்ள ஒரு அவதார் மரம் இருக்கடா தம்பி. ஆள் நல்லா நிப்பாட்டிருக்காங்க. அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குல்ல, சிறப்புடா தம்பி. போகிறோம், பார்க்குறோம், வர்றோம். ஆக்சுவலாக நல்லா பெரிய ஃபால்ஸ் போல் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஃபால்ஸை உடச்சிட்டாங்க. வந்தாச்சுங்க, சிறப்பாக வந்தாச்சு. இடம் பாருங்கள், சும்மா தாறுமாறாக இருக்குது. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது சேர்ந்து வர்ற தண்ணி அந்த ஃபால்ஸை வந்து சரியாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் உள்ளே போகிற வழி பாருங்கள், நல்ல ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு தரமாக போட்டிருக்காங்க. அவ்வா செம சீனிங்க. இந்த மாதிரி இடம் நல்ல சீனிக்காக இருக்குது பாருங்கள். பக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கீழே நல்லா தண்ணி போகுது. கீழே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, செம பிரிட்ஜாக வேலை பார்க்குறாங்க. அதனால் இந்த ஃபால்ஸை சரியாக பார்க்க முடியாது. அங்கேருந்து தண்ணி விழுகுது. பட் இந்த சைடு இருக்குங்க ஃபால்ஸு. பார்த்தீங்களா, இந்தா அங்கே விழுகுது பார்த்தீங்களா தண்ணி, அதான் ஃபால்ஸு. சரிங்களா, போகிற வழி எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா பக்கால ரொம்ப அருமையாக இருக்குல்ல, நினச்சி பார்க்கல இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு. தாண்டிக்கூடிய வழி ஒர்த்தான வழின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த பிரிட்ஜு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்கால அருமைங்க. சரிங்க, அப்படியே கீழே இறங்கி போகலாம். தண்ணி ரொம்ப கலங்கலாக வருது. காரணம் அங்கே வேலை செய்கிறாங்க. அந்த மண்ணில் அப்படியே பட்டு வர்றதுனால ரொம்ப கலங்கலாக வருது. இங்கே பாருங்கள், ரொம்ப கலங்கலாக தான் வருது. எல்லாம் குளிக்கலாம் முடியாது. ஒரு சின்ன கோயில் வேறு இருக்குது. இங்கே வந்து இந்த சமைக்கிறது, சாப்பிட்றது, நம்ம ஆட்கள் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய செய்வாங்க. வாங்க அந்த பக்கம் உங்களை கூப்பிட்டு போகிறேன். என்ன சாமி வச்சுருக்காங்க. போ பக்கம் இல்லைடா, அருமையாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான ஒரு அருவிங்க. ஆனால் என்ன தண்ணி தான் கொஞ்சம் மங்கலம் இருக்குல்ல வேலை செய்கிறதுனால. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்பா 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 அப்பா, பக்காங்க, சிறப்பாக இருக்குது போங்க. நான் நல்ல ஒரு பள்ளங்க, சரியான பள்ளம், செம்ம அழகாக இருக்குது போங்க. அப்பா பயங்கரம் போங்க. ஏதோ ஒரு சின்ன பாகுபலி ஃபால்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த இடம் அப்படியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பக்கடா தம்பி, ஓட தம்பி. பக்கல டே, அங்க பாரு, இன்னும் அதை விட பெரிய பள்ளம். பக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க கைஸ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. அதை விட பெரிய பள்ளமாக இருக்குது. ஆனால் அதை எங்கே போய் பார்க்குறது நம்ம? பாருங்க, அந்த சைடு கீழே நல்லா இன்னும் தண்ணி விழுகுது. அவ்வா, தண்ணி பயங்கரமாக விழுகுதுல. காய்ஸ் பாருங்க எவ்வளவு தூரம் தண்ணி விழுதுன்னு.
பக்காங்க, சிறப்பான இடம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தாண்டிக்குடி வழி வர்றீங்கன்னா இதை பார்த்துட்டே போயிருங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ரொம்ப பக்காவான ஒரு இடங்க. சரிங்க அப்படியே நம்ம அந்த சைடு போயிடலாம். இது வழி வந்ததுக்கு இந்த ஒரு இடத்த பார்த்தாலே போதுங்க, செம ஒருத்துங்க நமக்கு. அழகுடா தம்பி. புல்லாவெளி நல்லா மழை பெஞ்சுன்னா இந்த ஊர் முழுக்கவே தண்ணியாக தான் இருக்கும் போலங்க. அந்த புல்லாவெளி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பையன் போய் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு போய் விழுந்துட்டானாங்க. ரீல்ஸ் எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, ரொம்ப கவனமாக எடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த வழி பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்தான விலங்குகள் எல்லாம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க, நம்பலை. ஆனால் இங்கே எல்லாருமே அந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்க, எர்த்து அடிக்கிறக்கூடிய அந்த வேலி போட்டிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக காட்டு மிருகங்கள்லாம் நிறையவே அலையுது. ஏன்னா ரோடு நெட்டுக்கேவும் பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே அந்த வேலி போட்டிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அந்த கரண்ட் வேலி போட்டிருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக தான் போகணும். தப்பு தம்பி, தாண்டிக்குடிக்குன்னு 10 கிலோமீட்டர், கொடைக்கானலுக்கு 45 கிலோமீட்ரு போகடா. பன்றிமலைக்கு 21 கிலோமீட்ரு. தாண்டிக்குடி இப்படி நேராக போயிருங்க, பன்றிமலைக்கு அந்த சைடு போயிடணும். இதெல்லாம் போகிறதுக்கு நேராக இப்படியே போயிடலான்ற. அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும்போது சரட்டுன்னு உள்ளே வர்றான். இடையில இந்த கௌசிக்கு வந்தா விட்டான்டா, வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். வேறு வழியே இல்லை எங்களுக்கு. தம்பி அதெல்லாம் சென்சார் தம்பி, எடுக்காதீங்க தம்பி. அவ்வா என்னங்கடா ஆரண்டு மட்டும்தான் கேட்குது, பக்கத்தில் வந்துடுறாங்க, சரட்டுன்னு உள்ளே வந்துடுறாங்கடா. அது சின்ன வண்டியிலே வர்றாங்க, வர்றவங்களாம் பெரிய 407 வந்துக்கிட்டு இருக்காங்க. சரட்டுன்னு உள்ளே விட்றாங்க. பாருங்க இடத்த பக்கா. வாங்க தம்பி. நிறைய கண்ணில் வெறும் பூச்சியாக அடிக்குதுங்க தம்பி. சின்ன கடைங்க, சூப்பரான டீ கடை. நின்று டீ குடிச்சிட்டு போகணுன்னு தான் ஆசை. ஆனால் இப்போயே ரொம்ப லேட்டு. கண்டிப்பாக மேலே போகும்போதே ரொம்ப இருட்டாயிருங்க. வர்றா தம்பி. ஆனால் இந்த ஊருக்காரங்களாம் கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா நான் வர்றபோது ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் பார்த்தேன். அந்த பஸ் வழி தான் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வருவாங்க. எதனால கீழே வந்து தான் ஆகணும். இங்கேயே தான் ஸ்நாக் வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? சாப்பிட்டுக்கிட்டே போவீங்க. என்னப்பா முறைக்கிறீங்க? சின்ன ஊர். அந்த பக்கம் ஒரு 20 வீடு, இந்த பக்கம் ஒரு 20 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். 40 வீடு. இதை பார்த்தியா தம்பி? ஆமாம். பார்த்துட்டியா இல்லையா? யானைகள் நடமாடும் பகுதி கொய்யால. இன்னைக்கு பார்த்துருவோடா. படையப்பனா நானானே. மூணாறில் படையப்பான்னு ஒரு யானை இருக்குங்க, சரிங்களா? மூணாறில் எப்படியாவது நானும் பார்த்துறேன்னு நினைக்கிறேன். போகிறப்பெல்லாம் மிஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக படையப்பனை பார்த்துடணும். அதே மாதிரி இங்கே ஒரு அருணாச்சலம் இருப்பான், அவனையும் நம்ம பார்ப்போம். எல்லோரும் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறாங்க தம்பி. அங்கே பார்த்தியா நிறைய பொருளை கொண்டுக்கிட்டு அங்கே போயிட்டு தான் இருக்காங்க. பாரா வழியை பாரா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அப்பா அழகுடா தம்பி. ஒருத்தான இடங்க. ஆனால் இவங்க தாங்க ஒருத்தர் இல்லை. வர்றவன் போல டருன்னு தான் வர்றான். ஒரு பொறுமை வேணாம்? புதுசாக வருவாங்க பசங்க, கொஞ்சம் மெதுவாக போவோம். ஆரம்பத்திலேயே பயமுறுத்துகிறோமே. அங்கே ஒருத்தர் எழுதி போட்டிருக்காரா, வாழ்க்கையில் முந்துங்கள், வாகனத்தில் முந்தாதீர்கள்னு. இங்கே போடுற தம்பி, இப்போல்லாம் பிஞ்சு கீழே வந்துருக்கு போர். என்னங்க நேராக போய் முட்டி போகிறாரா தலைவன்? சிறப்புங்க. மங்கள கொம்பு அப்படின்ற ஒரு ஊருங்க இந்த ஊர்.
நல்ல பெரிய டவர் கட்டியிருக்காங்க பாரு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஊர் வந்துருச்சுங்க. ஏய் நல்லா கலர் கலராக லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காடா. டேய் தம்பி, பஸ்ஸு வந்துருச்சுடா. பஸ்ஸை பார்த்துட்டான்டா தம்பி. எல்லோரும் கொடைக்கானலில் இருக்கும் போதே தாண்டா இருக்காங்க. இன்னும் கொடைக்கானலாம் போகல. இல்லை பஜ்ஜி போட்டு சூடாக பஜ்ஜி போட்டிருக்காங்கடா. பெரும்பாறை தாண்டிக்குடி ஊர் சுற்றி. ஐயா எனக்கு ஒரு கொஞ்சம் வழி விடுவீங்களா? போயிடுவேன் நான். நெஞ்சு வலியா? மீனாட்சி தான் சரியான வழி. அதில் போட்டிருக்கு பாரு. குளிர்காய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவு குளிருங்க. சின்ன கிராமம். தாண்டிக்குடியில் ஒரு முருகன் கோயில் இருக்குது தம்பி. நம்ம வில்பட்டி போனோம்ல, வில்பட்டியில் இருக்கிற மாதிரி தாண்டிக்குடியிலே ஒரு முருகன் கோயில் இருக்குது. தாண்டிக்குடி முருகன் கோயில் 1 கிலோமீட்டர். சொல்லி முடிக்கல, முருகன் வந்துட்டார். கொடைக்கானலுக்கு 38 கிலோமீட்டர் இந்த பக்கம் போகணும் தம்பி. அந்த பக்கம் போனால் தாண்டிக்குடி, இந்த பக்கம் போனால் கொடைக்கானல். தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வத்தலக்குண்டுக்கு இந்த பக்கம், பண்ணக்காட்டுக்கு இந்த பக்கம், கொடைக்கானலுக்கு இந்த பக்கம். அதான் தம்பி தாண்டிக்குடி. போயிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருமா? இந்த பாட்டி பணியாரம் சொல்கிறாங்க பாரு. பாட்டி எவ்வளோங்க பாட்டி பணியாரம்? ஒரு பணியாரம் 2 ரூபாயா? சரிங்க, வா போயிட்டு வந்துடுவோம். ஆமாம், இந்த போயிட்டோன்னே வந்துடுறேங்க பாட்டி. இனி இது இருக்குங்களா? கருப்பட்டி பால் கொடுப்பீங்களா? சரி. வண்டி வந்துருச்சுடா. இவனை விட்டோம்னா நம்மளை ஊருக்குள்ளே விட மாட்டான்டா. பாரா டே தம்பி, குதிரைடா. ஜிபி மெஸ் பாருங்க. வந்த உடனே நம்மளை எப்படி வரவேற்கு. சிறப்பா சூப்பருங்க. தாண்டிக்குடியை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே நம்ம கொடைக்கானல் போகலாம். சரிங்களா? அப்படியே போடுறா, குரங்கணி மாதிரியே இருக்குது பாரு. என்ட்ரன்ஸு அதே மாதிரி முன்னாடி குதிரை இருக்கு. ஆமாம், இருக்கலாம்டா தம்பி. இந்த முருகன் கோயிலாக தான் இருக்கணும், வாய்ப்பு இருக்கு. கத்து சிறப்புல இது அந்த வில்பட்டி ஒரு மாதிரி உள்ளே போகுதுல, நேராக ஒரே ரோடாக உள்ளே போகுதுல. இன்னும் நல்லா மேலே ஏறுது. நல்ல பழைய வீடுகள்றாங்க பாடுறா தம்பி. பரவாயில்லைங்க, நிறைய கடைங்க இருக்குங்க. அப்பா, இங்கே தான் வண்டி திரும்புன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் திருப்பிடலாம். இதுதான் பஸ் நிலையம். இதுதான் பஸ் நிலையம். நல்லா விளாட்றானுங்க தம்பியை. வருதான் பாருங்க. தாண்டிக்குடிக்கு வத்தலக்குண்டுலேருந்து வருதுங்க இந்த வண்டி. அண்ணே இடிக்காமல் மட்டும் போயிருங்க. நல்ல ஹைட்டில் இருக்குல்ல ஊரேவும். ஆமாம் தம்பி, தாண்டிக்குடி மருத்துவமனை. திரும்ப ஏறுறதுக்கு பெட்ரோல் தேவை தானே தம்பி. நல்ல சூடாக பரோட்டா போடுறாங்க. நம்ம பாட்டிக்கிட்ட பணியாரத்தை ட்ரை பண்ணுவோம். சிவன் கோயில் தம்பி இது. ஏடிஎம் இருக்குடா தம்பி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏடிஎம் இருக்கு. வாடா, சட்னி வேணாம் பாட்டி. கருப்பட்டி பால் வச்சுருக்கீங்களா?
ஜீனி போட்டு தருவீங்களா? சரிங்க பாட்டி. பன்னீரை மட்டும்தானா இல்லை வேறு எதாவது சுடுவீங்களா? போண்டா வடையெல்லாம் சுடுவீங்களா? சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி. பிரமாதமாக இருக்கும். ஆ பனைஞ்சிருவீங்களா? சரிங்க பாட்டி. ஆமாங்க பாட்டி. 5 பணியாரம் பாட்டி. 5 கொடுங்க, ஆளுக்கு 5 கொடுங்க. இன்றைக்கி உங்கள் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை நான் பார்த்துட்றேன். காசு இல்லை பாட்டி, என்ன பாட்டி பண்ண? காசு இல்லைன்னா விடு. நல்லா இருன்றீங்களா? சரிங்க பாட்டி. ஆமாம் பாட்டி. நீ 5 சாப்பிடு தம்பி. 2 பேர் ஓசியா வந்துட்டான் போல. இந்தாங்க பாட்டி. நன்றி பாட்டி. டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் பாட்டி. பிடிங்க தம்பி, வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கேமரா எடுத்துக்கங்க. ம் இனிப்பாக தான் பாட்டி இருக்கேன். ம் சிறப்புங்க. வந்தீங்கன்னா பாட்டி கடையில் பணியாரம் சாப்பிட்டு போங்க. சரிங்களா? பஸ்ஸு திரும்ப வந்துச்சுதான். நீங்கள் அங்கே தான் போகிறீங்களா? ஐயா வத்தலை கொண்டு போகிறீங்களா? சரிங்க சரிங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா தாண்டிக்கூடியை நல்லா சுற்றி பார்த்தாச்சுன்னா அப்படியே பைக்கில் போய் அப்படியே சுற்றிட்டு வந்துட்டோம். அதான் சுற்றி பார்த்தது. வந்து பாட்டிக்கிட்ட பணியாரம் சாப்பிட்டோம். 10 ரூபாய்க்கு 7 பணியாரம் கொடுத்தாங்க. நல்லா வயிறு சும்மா கும்முன்னு ஆகிப்போச்சு. அப்படியே இந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்புவோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சரிங்களா? பார்த்தீங்களா, பண்ணக்காடுக்கு 8 கிலோமீட்ரு, கொடைக்கானலுக்கு 40 கிலோமீட்ரு போகணும். ரொம்ப இருட்டாயிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 ஆக போகுது. நம்ம அங்கேருந்து கிளம்புனது ஒரு 3:30 கிளம்புனோம் கீழே இருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 ஆக போகுது. இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். பட் போயிடலாம். சரிங்களா? போகிற வழி லைட்டை காமிச்சிட்டு அப்படியே கொடைக்கானல் போயிடலாங்க. சரிங்களா? போயிட்டு வரலாமா? வாங்க. பாட்டிக்கிட்ட ஆட்டா சொல்லிடலாம். பாட்டி பாய் பாட்டி. அடுத்து வரும்போது நான் சந்திக்கிறேன். சரிங்களா? சரிங்க பாட்டி. ஆமாங்க பாட்டி. நிறைய மாடுங்க வருமா, அதனால் பார்த்து கொஞ்சம் சூதானமாக போய்க்கங்க தம்பின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போகலாம். ஆக்சுவலாக ஊர் அந்த சைடு தான் இருக்குது. அந்த பாட்டியும் ஊருக்குள்ளே தான் இருக்காங்களாம். இதுங்க 3:30க்கு வரும்போது கண்டிப்பாக இருட்டு ஆகிடுது. பண்ணைக்காடு உங்களை வரவேற்கிறது மக்களே. இருட்டில் இப்போ பாருங்கள் எம்பிட்டு மாடு இருக்குன்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படியே அடித்தா அப்படியே முள்ள போட்டு போயிடலாம் அடிக்கிறாங்க. பண்ணக்காடு வந்துருச்சுங்க. சிறப்புல தாத்தா மட்டுமாவது இருக்காரே, நல்லவர். நல்லா இருக்குல்ல ஊர். இப்போ அரண்மனை மாதிரிடா பண்ணக்காட்டில். நான் பார்த்தியா தம்பி? பகலில் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. அரண்மனையே தானா? அப்பா டேய், என்னடா அது பயங்கரமாக இருக்குடா தம்பி. கைஸ் ஒரு வழியா கொடைக்கானல் ரோட பிடிச்சாச்சு. கொடைக்கானல் இங்கேருந்து 26 கிலோமீட்டருங்க. இது வழி உள்ளே போனீங்கன்னா பண்ணக்காட்டுக்கு வெறும் 3.5 கிலோமீட்டர் தான். சிறப்புங்களா? எப்பயும் போல் நம்மளோட நார்மல் ரோடான வத்தலக்குண்டு வந்து கொடை ரோடை பிடிச்சி அப்படியே உள்ளே போகிற ரோடு தாங்க இந்த ரோடு. ஸோ இப்போதைக்கு வந்து சேர்ந்தாச்சு பக்கால. இன்னும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போனோம்னா சில்வர் ஃபால்ஸு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை, செம்பவனூர், அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா மேலே போய்டும் கொடைக்கானலுக்கு. சிறப்பில் வந்தாச்சு. பரவாயில்ல, ஓரளவு நல்லா தண்ணி வருது. நல்லா இருக்குல்ல? 360 சூப்பராக இருக்கும். தொலைறாயெல்லாம் பாருங்க.
கைஸ் செம்ம குளிருங்க, பயங்கரமான குளிர். ஃபைனலாக கொடைக்கானல் வந்து சேர்ந்தாச்சு. நேராக ஆப்பிள் வேலி வந்திருக்கோம். ஸோ ஆப்பிள் வேலியில் இன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அப்புறம் நாளைக்கு காலையில் இந்த நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வந்த வழி சும்மா தரமாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போதே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எந்த வழி வந்தால் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி, நல்லா அட்வென்ச்சராக இருக்குது அப்படின்னா. இந்த வழி வர்றதில் வர்ற வழியே ரொம்ப பாதையும், இந்த பாதை மட்டும் இல்லை, அந்த இருக்க ரூட்டு எல்லா விஷயங்களுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸை பார்த்தாலாம் கண்டிப்பாக சான்ஸ்லெஸ்ங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்களா, அடுக்கம் வழி பெஸ்ட்டாக இல்லை நார்மலாக வர கொடை ரோடு வழி பெஸ்ட்டாக இல்லை பழனி ரூட்டு பெஸ்ட்டாக, இப்போ நம்ம வந்து இந்த பன்றிமலை தாண்டிக்குடி இந்த வழி பெஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா வழியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், எல்லா வழியுமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ரூம்குள்ளே போய் சூப்பராக தூங்கிடலாங்க. டாடா, பாய் பாய். திஸ் இஸ் மனோ.